ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த பீட்ஸ் கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த கூடை பாருங்கள், மேலே இந்த செவ்வக வடியில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த கூடைக்கு 3 ரோல் ஒயர் தேவைப்பட்டது. 700 கிராம் பீட்ஸ் தேவைப்படும். ஆம்லா பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு 9.5 அடியில் 32 ஒயர், 9.5 அடியில் 32 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஹைட்டில் அகலத்துக்கு 12 லைன் போட்டிருக்கேன். அகலத்தில் 12 லைன் போட்டு 1 × 4 கணக்கில் தான் வரணும். ஒரு நாள் 2 அந்த மாதிரி 4 நாளாக, அப்போ தான் வந்து இந்த டைமண்ட் ஷேப்பில் போட முடியும். அதனால் 32 போட்டிருக்கேன். அடுத்த அகலத்தில் 12 லைன் போட்டிருக்கேன். அப்புறம் ஹைட்டில் ஃபஸ்ட்டு இங்கே 6 பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 50-50 ஒயரில் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கு மேலே டைமண்ட் ஷேப்பில் போட்டிருக்கேன். இந்த டைமண்ட்க்கு 9 டைமண்ட் கொடுத்துருக்கேன். 9 டைமண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 பாக்ஸ்க்கு போட்டுட்டு ஒயிட் கலரில், அதுக்கப்புறம் ப்ளூ ஒரு டைமண்ட் வர மாதிரி, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சென்டரில் வந்து 4 பக்கமும் இருக்கும். இங்கே ப்ளூ கிட்ட கீழேயும் மேலேயும் வந்து பாருங்கள், 3 பக்கம் மட்டும் ஒயிட் வரும், ஒரு பக்கம் ப்ளூ வரும். இது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து போடணும், இல்லைன்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒரே சரியாக வராது, மாறிடும். இந்த 9 டைமண்ட் கிராஸில் 9 டைமண்ட் போட்டிருக்கேன். ஹைட்டில் மறுபடியும் 6 லைன் போட்டு உள்ளே ஒன்று மடக்கியிருக்கேன். மேலே 2 50-50 ஒயர் ப்ளூ கலரில் 2 லைன் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். கீழேயும் நீங்கள் வேணும்னா 2 லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலேயும் சிங்கிள் லைன் கூட கொடுத்துக்கலாம். இந்த கலர் காம்பினேஷனும் இந்த டிசைனும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி கூடைகள் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கூடை வந்து ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா பீட்ஸை 700 கிராம்னும் போது 3 ரோல் ஒயரு, அதோட இந்த மேலே ஃப்ரேம் கொடுத்துருக்கு. அதனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அடுத்து இந்த கூடைக்கு 2.25 கட்டு ஒயர் தேவைப்படும். 9.5 அடியில் 24 ஒயர் எடுத்துக்கணும். அகலத்துக்கு 12 லைன் கொடுத்துட்டு ஹைட்டில் 7 கண்ணில் 26 நாட்ஸ் போடணும். இதுவும் 1க்கு 4ன்னு போடணும். போட்டுட்டு சைடில் இருக்கிற ஒயரோட அளவுக்கு அளந்து 4 பூவுக்கும் பாக்ஸ் நாட் போட்டு சைடில் இருக்கிற அளவுக்கு அளந்து கட் பண்ணணும். ரன்னிங் ஒயரை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 கண்ணாட்டு பின்னிட்டு வரணும். இதுக்கு ஹேண்டிலுக்கு 7.5 அடியில் 5 ஒயர் எடுத்திருக்கேன். உருட்டை ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கான ரெடி மெஷர்மெண்ட் லென்த்தில் 11 இன்ச்சு, அகலத்தில் 6.5 இன்ச்சு இருக்குது, ஹைட்டில் 10 இன்ச்சு இருக்குது. கூட உள்பக்கம் வந்து நல்லா அகலமாக இருக்கும். இந்த மாதிரி சைடில் வந்து ரன்னிங் ஒயரை வச்சு இந்த 4x1க்கு கிராஸில் ஒயர்ஸ் கொடுக்கறதுனால இந்த மாதிரி வரக்கூடிய கூடைகள் எல்லாமே நல்லா அகலமாக இருக்கும். அடுத்து இந்த ஃப்ளவர்ஸ்க்கு 9 அடியில் 13 அடி, 14 அடி, 7 அடியிலன்னு ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு அளவில் ஒயர் எடுத்து ஃப்ளவர் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த கூடைகளுக்கான கலர் காம்பினேஷன்லாம் அவங்களே சூஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கூடைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பல்காகவும் சிங்கிள் பீஸும் ரெடி பண்ணி தரோம். Thank you friends, thanks for watching.